Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் அதை நம்ம பலவிதமான ரெசிபி செய்வோங்க. வறுவல், பொரியல் இந்த மாதிரி எல்லாம். ஆனால் ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பணியாரம். ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரையும் ரவையும் வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 120 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதாவது மெஷரிங் கப்பில் 2வது அளவுள்ள கப்பு நான் எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவு இதில் 120 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதே கப்பில் நான் அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல், கொஞ்சம் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையும் அவளையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தயிர் கப்புலேயே சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிரும் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. நம்ம ரவையும் அவளையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் தண்ணி சேர்த்தோம். இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு நமக்கு இப்போ திக்னஸ் இருக்குது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளார நம்ம காலிஃப்ளவரை நறுக்கி எடுத்துக்கலாம். நான் மூடி போட்டு விட்டுறேன். 1 கப் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு சின்ன காலிஃப்ளவரை நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம பொடிசாக நறுக்கிக்கணும். உங்களுக்கு நறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் பொடியை நறுக்கி தான் விட்டுக்க போகிறேன். எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம நறுக்கி எடுத்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே ஊறி இருக்குது. எவ்வளோ திக்காகிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி சேர்த்து தயிர் சேர்த்து தான் அரைச்சோம். இருந்தாலும் இந்தளவு திக்னஸ் இருக்குது. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இவ்வளோதான் அளவு கிடையாதுங்க. அந்த திக்னஸை பொறுத்து, ரவை நம்ம தண்ணி எடுக்கிறத பொறுத்து தான் நமக்கு தேவைப்படும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக அதில் சேர்த்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின காலிஃப்ளவர் நான் 1 கப்பு எடுத்திருந்தேன். நறுக்கின பிறகும் கரெக்டாக 1 கப்பு வந்திருக்கு. அதை இதில் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தனி மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பணியார சட்டியில் ஊற்றுற அளவுக்கு கரெக்டான ஒரு திக்னஸ் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நமக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குழிப்பணியார சட்டியை வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தவா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குழிப்பணியார சட்டியை வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் குழிப்பணியார சட்டி தான் பயன்படுத்துகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நெய் சேர்க்குறது விருப்பம்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்ஸு கொஞ்சமாக அள்ளி ஒவ்வொரு குடியிலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேங்க. நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கோம். அது வேகிறதுக்காக தான் மூடி போட்டு விடுறோம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பறதுக்கு நான் இந்த குச்சி இருக்குது, அதை வச்சு திருப்பிக்கிறேன். உங்ககிட்ட குச்சி இல்லைன்னா ஸ்பூன் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சைடு திருப்பி விட்டுட்டு நான் 2 நிமிஷம் மூடி போட்டேங்க. இப்போ நல்லாவே வெந்திருக்கு. நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப டேஸ்டியான குழிப்பணியாரம் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வெஜிடபிள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப டேஸ்டியான பணியாரம் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.